பொண்ணுங்களை இருக்கிற லியோ மாதிரி கேடு கட்ட படம் இது கிடையாது. 200 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த படம் அதனால மும்பைல ரிலீஸ் ஆகல. முஸ்லிம்ஸை வந்து டெரரிஸ்டா காட்டாத நடிகர் யாருன்னு கேட்டா ரஜினி தான், வேற யாரும் கிடையாது. இந்து முஸ்லிம்ல ஒத்துமையை வந்து பிரிக்கிறது அவங்கதான். அது மாதிரி இருக்கக்கூடாது. நடிக்கிறவனை நம்புறதை விட படிச்சவனை நம்பணும். கமலஹாசனை நம்பி ஓட்டு போட்டாங்க, என்னாச்சு? ஊழலை ஒழிப்போன்றது தான் இந்தியன் தாத்தா வந்தாரு. கடைசியில் நீ என்ன பண்ற? ஷூவனக்கின்னு எம்பி சீட்டுக்கு நிக்கிற. எதுக்கு ஓட்டு பண்ணோம்? என்ன நல்ல விஷயம் பண்றாரு? திடீர்னு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கமலஹாசன் மாதிரி ஆக மாட்டாரு, என்ன நிச்சயம்? விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நாடாளனும் தலைவனை வந்து திரையில பார்க்க கூடாதுங்க, தரையில பார்க்கணும். படிச்சவன் வரணும்னு ஆசைப்பட்டா தமிழ்நாடு உருப்படும். இல்ல விஜய் வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பதில் கீர்த்தி சுரேஷ் பேருந்து நிலையம் மாறிடக்கூடாதுல்ல. இதுல ரஜினி தப்பிச்சிட்டாரு. ரஜினி முத்திசாலி தப்பிச்சிட்டாரு. அவர் பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் ரஜினி. முஸ்லிம்ஸ ஒழுங்கா ஒரு நண்பனா நல்லதா காமிக்கிறது ரஜினி மட்டும்தான். 4 வடையை தூக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ண விஜய் வந்து பொலிட்டீஷியன். அவரு நம்பர் 1 இல்ல, பிளாப் ஆக்டர் விஜய். தொடர்ந்து பிளாப்ப கொடுத்துருக்காரு. தான் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு வராரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்கு. ஒரு டாக்ஸ் கட்டல, கார் டாக்ஸ் கூட கட்ட துப்பு கிடையாது விஜய்க்கு. ஐடி ரெய்டு நடக்கும்போது மூஞ்சி போத்தின்னு வர நீ வந்து ஊழல ஒழிப்பு. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டாரு, அது நடக்கல. தொடர்ந்து பைரவா, மெர்சல், சர்க்கார் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ், பிச்சைக்காரனான தயாரிப்பாளர் ஃபுல்லா பிச்சைக்காரன் ஆக்கிட்டு தமிழக வெற்றி கழகமா அது. அதுல இருக்கிற நிர்வாகி வந்து திமுக சேர்ந்துட்டாரு, தூத்துக்குடி நிர்வாகி. படம் நல்லா இருக்கு, படம் கண்டென்ட் இருக்கு, நல்லா இருக்கு படம். மசாலா படம் கிடையாது, காமெடி கிடையாது படம். ஆனா நல்லா இருக்கு, கொஞ்சம் கூட இதுவால. தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. தலைவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்தி பார்த்ததை விட இன்னைக்குதான் படமே புரியுது. நேத்தி வந்து சுத்தமா சவுண்ட்ல கேட்கவே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல நடிப்பு வந்து விஷ்ணு விஷால், தலைவருக்கு அப்புறம் விஷ்ணு விஷால், விக்ராந்த் எல்லாருமே அவங்க பார்த்து நல்லா நடிச்சிருக்காங்க. அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்சுவலி வந்து மத இதுல இந்து முஸ்லீம் பிரிஞ்சு இருக்காங்க. நிறைய இதுல ப்ராப்ளம். இது ஆக்சுவலி ரியலா நடந்த கதை. இது பிரிஞ்சு இருக்கிறது, அது மாதிரி பிரிக்கிறது யாரு? பொலிட்டீஷியன்ஸ் தான் பிரிக்கிறாங்க. இந்து முஸ்லீம்ல ஒத்துமையை வந்து பிரிக்கிறது அவங்கதான். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மள வந்து பிரிக்கிறது பொலிட்டீஷியன்ஸ் தான், வேற யாருமே இல்ல. மத வெறியை தூண்டுறது, ஜாதி வெறியை தூண்டுறது எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் தான் முக்காவாசி பண்றது. ஸோ நம்ம ஒத்துமையா இருக்கணும். இந்து முஸ்லீம்ல இந்திய முஸ்லீம் அப்படின்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு தலைவர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலி தலைவர் வந்து 10 நிமிஷம் தான் வருவாருன்னு நினைச்சோம். ஆனா தலைவர் 1 hour வந்திருக்காரு இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை வந்து ஸ்டாண்ட் பண்றதே தலைவர் தான். விஷ்ணு விஷால் ஆக்டிங் நல்லா இருக்கு. செந்தில் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. செந்தில் வந்து காமெடினா தான் பார்ப்போம், ஆனா இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஏன்னா மும்பைல வந்து ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா 93ல பாம் பிளாஸ்ட் இருந்தது. இந்து முஸ்லிம் கலவரம் வெடிச்சது. 93ல பாம் பிளாஸ்ட் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. 200 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த படம் அதனால மும்பைல ரிலீஸ் ஆகல. ப்ராப்ளம் திருப்பி வரும்ன்றதால ரிலீஸ் ஆகல. அது ரொம்ப தப்பு. அது வந்து ஒரு கட்சிக்காரருக்கு அவர் கிடையாது. முஸ்லிம்ஸை வந்து டெரரிஸ்டா காட்டாத நடிகர் யாருன்னு கேட்டா ரஜினி தான், வேற யாரும் கிடையாது. மற்ற ஆக்டர்ஸ்ல எல்லாம் முஸ்லிம்ஸா டெரரிஸ்டா காமிப்பாங்க. அதனால அவர் சங்கிலாம் கிடையாது. ஆன்மீகவாதி, ஆனா சங்கி கிடையாது. ரஜினி ஃபேன்ஸ் இல்ல, யாருமே வந்து விஜயை நம்பி ஓட்டு போடுற மக்கள் வந்து முட்டாளுங்க. நடிக்கிறவனை நம்புறதை விட படிச்சவனை நம்பணும். கமலஹாசனை நம்பி ஓட்டு போட்டாங்க, என்னாச்சு? அதனால வந்து ரஜினி ஃபேன்ஸ், உண்மையான ஃபேன்ஸ் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து ஷோர். எதுக்கு ஓட்டு பண்ணோம்? என்ன நல்ல விஷயம் பண்றாரு? திடீர்னு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. அவர் வந்து கமலஹாசன் மாதிரி ஆக மாட்டாரு, என்ன நிச்சயம்? எதை நம்பி என்ன தகுதி இருக்கு? விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நாடாளனும் தலைவனை வந்து திரையில பார்க்க கூடாதுங்க, தரையில பார்க்கணும். படிச்சவன் வரணும்னு ஆசைப்பட்டா தமிழ்நாடு உருப்படும். இல்ல விஜய் வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பதில் கீர்த்தி சுரேஷ் பேருந்து நிலையம் மாறிடக்கூடாதுல்ல. விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல யாருன்னா அரசியல் வர்றது ஈஸியா இருக்கா? டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு, அது பெரிய கட்சி. அது அவங்கெல்லாம் வந்து 50 years 70 years ஆகுது. சும்மாலாம் யாரும் வரல. 1000 விமர்சனம் இருக்கட்டும் டிஎம்கே மேல. என்ன செஞ்சிருக்காரு விஜய்? கேரவான மேக்கப் போட்டுக்கிட்டு வசனம் பேசிட்டா வந்துட முடியுமா? கோட்டையில வந்து உட்கார முடியுமா? என்ன செஞ்சிருக்காரு?
என்ன போராட்டம் நடத்தியிருக்காரு? பட்டியலின பெண்ணை வந்து வன்கொடுமை செஞ்சிருக்காங்களே, ஏதாவது குரல் கொடுத்தாரா? காவிரி நீர் கர்நாடகால ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா? என்ன செஞ்சிருக்காரு விஜய்? எதுவும் செய்யல. 4 வடைய தூக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ணா விஜய் வந்து பொலிட்டீஷியனா அவரு? விஜய் எல்லாம் ஓட்டு போட்டு ஜனங்க வந்து தமிழ்நாடு ஜனங்க பரிதாபமான ஜனங்க. இந்த மாதிரி ஒரு படிச்சவனுக்கு ஓட்டு போடணும், நடிக்கிறவனுக்கு ஓட்டு. இதுல ரஜினி தப்பிச்சிட்டாரு. ரஜினி முத்திசாலி தப்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் மத்த கட்சிக்காரனுங்க அவரை வரவிடல, அது வேற. அவரை சங்கின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தினது. அவர் பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் ரஜினி. மற்றவங்க மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் நீங்க ப்ரீவியஸ் சினிமா ஸ்டார்ஸ் படம் எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு டெரரிஸ்டா காட்டுறது முஸ்லீம் தான் காட்டுவாங்க. யாரு? விஜயகாந்த், கமலஹாசன், விஜய் உட்பட பீஸ்ட் வரையிலும். விஜய் வந்து பீஸ்ட்லயே பார்க்கலாம். ஒரு நமாஸ் பண்றவனா தீவிரவாதியா காட்டுவாங்க. முஸ்லிம்ஸ ஒழுங்கா ஒரு நண்பனா நல்லதா காமிக்கிறது ரஜினி மட்டும்தான். அவரை வேணும்னு பண்ணி அவருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பொதுவானவர் எந்த கட்சியிலும் கிடையாது. கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு சார், எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு கடவுள் நம்பிக்கை. முஸ்லிம்ஸ் நமாஸ் பண்றாங்க, நம்ம வந்து இந்து கோயில ராமரை கும்பிடுறோம், அது வேற. மதம்ன்றது வேற, ஆன்மீகம்ன்றது வேற. அதனால அவரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்னே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு, ரஜினி அரசியலுக்கு வராது. நடிகர்கள் வந்து பயம்லாம் கிடையாதுங்க. இந்த மக்களை நம்ப முடியாதுங்க. 2000 ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போற ஜனங்க மத்தியில அவர் வராதது மேலு. ஓப்பனா சொல்றோம். இனிமே தானே தெரியும். கமலஹாசன் என்ன ஆச்சு? கட்சி தொடங்கினாரு, என்ன பண்ணாரு? இப்ப திமுகவோட தானே நிக்கிறாரு. அதுக்கு ரஜினி வராமே இருக்கலாமே. அந்த மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு வராம இருக்கலாம். விஜய் எல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு? மக்களோட நின்று ஏதாவது பண்றாரா? ஒண்ணும் கிடையாது. போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ணி மாஃபியா கும்பலு, மீடியா டிஜிட்டல் உடைய மாஃபியா கும்பலை பண்ணிட்டு ஃபேக் ஐடி பண்ணிக்கிட்டு தான் நம்பர் 1 சொல்லிக்கிட்டு 300 கோடிக்கு மேல ஒர்த் இல்லாத நடிகர் விஜய் அரசியலில் இந்த மாதிரி பண்ண முடியாது. மற்ற கட்சிக்காரன்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்பர் 1 இல்ல, ஃபிளாப் ஆக்டர் விஜய் தொடர்ந்து ஃபிளாப்பை கொடுத்துருக்காரு. அதனால அரசியலுக்கு வந்தா இதை விட நல்லா சம்பாதிக்கலாம். அது ஒரே காரணத்துக்கு தான் வராரு. தான் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு வராரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா தைரியமா சொல்றேன். 200 கோடி சம்பளம் யாருங்க சொன்னாங்க? அவர் சொன்னாரா? ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் யாரு? ரஜினிகாந்த் தான் கட்டினாரு. இவரு சொல்றது தானே. இவர் வந்து இந்த கோல்டு காயின் குரூப் மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு ஓடாத படங்கள் அத்தனையும் தொடர் தோல்வி. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டாரு, அது நடக்கல. தொடர்ந்து பைரவா, மெர்சல், சர்க்கார் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ், பிச்சைக்காரனான தயாரிப்பாளர் ஃபுல்லா பிச்சைக்காரன் ஆக்கிட்டு ஃபுல்லா பீஸ்ட் ஃபிளாப், வாரிசு ஃபிளாப், லியோ ஃபிளாப். லியோல என்ன பண்ணியிருக்காரு யாருக்குமே தெரியாது. நம்ம தென்னிந்திய படம்னா ஒரு மரியாதை இருக்கும். இவர் பண்ணது லியோ ஸ்கேம், லியோ ப்ராக்சி, லியோ டிசாஸ்டர். பணம் கொடுத்து பண்ண ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலால அவன் கேலி பண்ணிட்டு இருக்கானுங்க. நார்த் இந்தியன் பத்திரிகை ஃபுல்லா வந்திருக்கு. இது வந்து மீடியாவுக்கு சினிமாவுக்கு தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது சார், பப்ளிக்கு தெரியுது. அதனால விஜய் வந்து இப்படி புசியான அந்த உச்சிலாம் கமெண்ட் கொடுத்துருந்தா சீஃப் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது சார். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்துட்டாரு, எம்ஜிஆர் திமுகல இருந்தார், நடிப்பு தொழிலையும் பார்த்தாரு. ஜெயலலிதா நடிப்பை விட்டுட்டு ஏடிஎம்கே எல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க, அவர் போனாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வந்த பாக்கியராஜ் பாலிடிக்ஸ்ல வரல, சரத்குமார் ஒழுங்கா வரல, கமலஹாசன் வரல, அதே தான் விஜயும். இதை வர ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. விஜய் கிட்ட என்ன தகுதி இருக்கு வரத்துக்கு? மற்றவனுக்கு இருக்கான்னு நீங்க கேட்காதீங்க. குவாலிபிகேஷன்றது படிப்பை வச்சு சொல்லல. அவங்கலாம் ஒரு 70 வருஷம் அடிமட்ட உறுப்பினராக இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு? இவர் என்ன பண்ணியிருக்காரு? 200 கோடி சம்பளம்ன்றதெல்லாம் அது அடுத்தபட்சம். ரஜினிக்கு சம்பளம் இல்லையா? ரஜினிக்கு அடுத்தப்பட 250 கோடி சம்பளம். அதனால கிடையாது. 4 வடையை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அந்த மழை வெள்ள நீர் பாதிப்பும் போது போட்டோ எடுத்துட்டு 4 பேருக்கு பிரியாணி போட்டுக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ணா அது ஒரு பெரிய இதுவா? பணத்தை சேர்க்கறதுக்கு கருப்பு பணம் ஒரு டாக்ஸ் கட்டல. கார் டாக்ஸ் கூட கட்ட துப்பு கிடையாது விஜய்க்கு. ஐடி ரைடு நடக்கும்போது மூஞ்சி போத்தின்னு வர நீ வந்து ஊழலை ஒழிப்பு. நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்க? ஒரே ஒன்று சொல்றது, மக்கள் வந்து படிச்சவனுக்கு ஓட்டு போடணும், இல்லை நடிக்கிறவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரையிலும் கேப்டன் நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறம் வீணா போனாருல்ல. கேப்டன் வந்தாருன்றதால இவன் வரதா? கேப்டன் நல்லது பண்ணாரு, இவன் என்ன பண்ணான்? இப்பதானே பண்ணிட்டு இருக்க 6 மாசமா. விஜய்க்கு என்ன பண்ண தெரியும்? குஷியானதை வச்சு அறிக்கை விட்டா போதுமா? உனக்கு படமெல்லாம் ஃபிளாப். யாருமே இங்க டாப்ல இருக்கும்போது வரமாட்டாங்க. அரசியலுக்கு ஃபிளாப் ஆனவனதான் வருவாங்க. துப்பாக்கிக்கு அப்புறம் எந்த படமும் ஓடல.
பைரவா ஃபிளாப்பு. சந்தமாமா விஜயா கம்பைன்ஸ் எங்க ஓடினார்னே தெரியாது. அதே போல புலி எடுத்த பிடி செல்வகுமார் என்ன ஆனாருன்னு தெரியாது. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் படம் ஃபிளாப் ஆகி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயாச்சு. ஸோ தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்துட்டு மாஃபியா கும்பல், டிஜிட்டல் மாஃபியா கும்பல், கோல்டு காயின் கும்பல், பணம் வாங்கிட்டு பேசுற யூடியூபர்ஸ் பேர் கூட என்னால சொல்ல முடியும். அது நல்லா இருக்காதுன்னு பேசாம இருக்கேன். அத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஃபேக்கான ஐடி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஜய் அரசியல்ல அது மாதிரி பண்ண முடியாது. மற்ற கட்சிக்காரங்க பார்க்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நடிக்கிறவன் பின்னாடி ஓடுறதை விட படிச்சவனுக்கு ஓட்டு போடணும். அப்பதான் தமிழ் மக்கள் உருப்பிடுவாங்க. இல்லைன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பதில் கீர்த்தி சுரேஷ் பேருந்து நிலையம் வந்துடும். எங்க வேணாலும் சொல்லுங்க, எங்க வேணாலும் அதை பண்ணுங்க. அதனால எந்த தகுதியும் இல்லாம ரஜினி பயப்படலைங்க, யோசிப்பாரு. இன்னைக்கு பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகமா அதுல இருக்கிற நிர்வாகி திமுக சேர்ந்துட்டாரு. தூத்துக்குடி நிர்வாகி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீ எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள ஓடி போறான் போது நிர்வாகியை நம்பிந்து எதை பண்ணுவ நீ? உன் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் யாரும் அணில் குஞ்சுகளை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. கீழ்த்தரமா மற்ற சீனியர் நடிகரை கேவலமா பேசுறது, யூ டர்ன் போட்டு குரங்கு மாதிரி ஆக்ட் கொடுக்கறது ஸ்டேஜ்ல இப்ப பண்ணிக்கிற. அது மாதிரி ஒரு பொலிட்டீஷியனா இருந்தா உன்னால பண்ண முடியாது. பொலிட்டீஷியனா இருந்தா வெளியில பேசணும், மக்களோட மக்களா இருக்கணும். ரஜினி பயப்படல. இப்ப பிஜேபி பின்னாடி வருவான், மற்ற கட்சி வருவான், நீ எப்படி சமாளிப்ப? ரஜினி ஏன் வரல? வேண்டாம், நிர்வாகிகள் ஒழுங்கா இல்ல, அதனால அவர் வரல. தலைவர் இப்ப கட்சி தொடங்குற போது தூத்துக்குடி ஏஜே ஸ்டாலின் டிஎம்கே போயிட்டார். அதனால பல நிர்வாகிகள் சரியில்லைன்னு வேண்டாம். ரஜினி அரசியலுக்கு வரும்போது தூத்துக்குடி டிஎம்கேல சேர்ந்துட்டார். இப்ப அதே நடக்குது. விஜய்க்கு இப்ப யாரோ ஒரு நிர்வாகி திமுக போய் சேர்ந்துட்டார். அதே தூத்துக்குடி இப்ப பிரேக்கிங் நியூஸ். சோ இதெல்லாம் பார்க்கணும். அரசியல்ல சிஎம் சீட்டுன்றது ஈஸி இல்ல. அதனால ரஜினி பயப்படல, யாருக்கும் பயப்பட மாட்டாரு. எல்லா கட்சிக்காரங்களும் நண்பர்கள் இருக்காங்க. அவருடைய உடல்நிலைக்கோசரம் ரஜினி வரல. அவரு ரசிகர்களை கடங்காரனா ஆக்க மாட்டாரு. டார்ச் லைட்டை வச்சு பேசின கமலஹாசன் இப்ப என்ன பண்றாரு? ஊழலை ஒழிப்போன்னு இப்ப இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணா படம் ஃபிளாப் ஆயிடும். ஊழலை ஒழிப்போன்றதுதான் இந்தியன் தாத்தா வந்தாரு. கடைசியில் நீ என்ன பண்ற? ஷூவனக்கின்னு எம்பி சீட்டுக்கு நிக்கிற. அதனால இந்தியன் 2 இப்ப ரிலீஸ் பண்ணா படம் படுத்துடும். இதை கண்டிப்பா ஒளிபரப்புறீங்க, இதை கண்டிப்பா ஒளிபரப்பணும். ஏன்னா ஊழலுக்கு இதுவான தாத்தா சேது அவர் பேர் என்னவோ பேர் சேனாதிபதி, அவர் என்ன ஆகும்? இப்ப நீ சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறத பார்த்த உடனே படம் படுத்துரும். அதனால தயவு செய்து இந்தியன் 2 லைக்கா ரிலீஸ் பண்ணக்கூடாது. எலெக்ஷன் டைம்ல பண்ணா படுத்துரும் படம். மக்கள் முட்டாள் இல்லை, பார்த்து கொண்டு இருக்கிறோம். பப்ளிக் முட்டாள் கிடையாது. விஜய் இப்படி போட்டு பைல்ஸ் அட்டாக் ஆன மாதிரி நடந்துக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல போனாலாம் ஓட்டு வராது. ரஜினி அசிங்கமா பேசுறது, அஜித் அசிங்கமா பேசுறதுன்னு கால்வாங்குட்டி குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ரசிக கண்மணிகளை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டா வராது. இந்த படம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு. சில பேர் அதிபுத்திசாலி மாதிரி பன்னிக்குட்டிகள் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் நல்லா இருக்கு, கண்டென்ட்டான இருக்கு, கண்டென்ட் இருக்கு, மத ஒற்றுமை இருக்கு, நல்ல மெசேஜ் இருக்கு. இந்த படம் மசாலா படம், கேடுகட்ட படம், இந்த கஞ்சா, போதை, செக்ஸு, இது சாப்பிடுறது, பொண்ணுங்களை இழுக்கிற லியோ மாதிரி கேடுகட்ட படம் இது கிடையாது. அருமையான படம். இந்த படம் ஆக்சுவலி வெற்றி மாறனும் ரஞ்சித்தும் எடுக்க வேண்டிய படம். படம் அருமையா இருக்கு. தலைவர் கொஞ்சம் வந்தாலும் ரொம்ப அருமையா இருக்கு.